பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்ததாமே நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் என்று முந்தன் வல்லமை விளங்குதையா, என் வாழ்வில் என்று முந்தன் வல்லமை விளங்குதையா. வார்த்தையே உணவாக ஆவியே அரணாக வாழ்ந்திட வந்தேன் ஐயா, வார்த்தையே உணவாக ஆவியே அரணாக வாழ்ந்திட வந்தேன் ஐயா. இனி என்றும் நான் அல்ல வாழ்வது நீதானே, என்னையே தந்தேனை. இனி என்றும் நான் அல்ல வாழ்வது நீதானே, என்னையே தந்தேனை. உம் நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் என்று முந்தன் வல்லமை விளங்குதையா, என் வாழ்வில் என்று முந்தன் வல்லமை விளங்குதையா. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, வார்த்தை என்பது கர்த்தருடைய நாமம் என்பதை நாம் அறிவோம். அவரது நாமம் என்றைக்கும் அழியாத ஜீவனுள்ள நாமமாக இருப்பதால், அவரது வார்த்தையே அவரது நாமமாகவும் இருப்பதால், அந்த வார்த்தையும் அழியாத ஆவியும் ஜீவனும் விடுமாக தானே இருக்கும். ஆனால் இன்றைக்கு வேதத்தை கையிலும் நெஞ்சிலும் சுமந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளில் ஒரு சிலர் அவரது வார்த்தையில் உள்ள ஜீவனை இன்னும் தங்களது வாழ்வில் அனுபவபூர்வமாக உணராமல் இருப்பதையும் பார்க்கிறோமே. ஏன் ஒரு சிலர் வேதத்தில் சொல்லப்பட்டவைகள் எல்லாமே அப்படியே நடக்குமா என்று கேட்கிறார்களே, இது ஏன்? இன்னும் அவர்கள் சந்தேகப்படுகிற அந்த வசனம் அவர்களது வாழ்வில் நடந்தேறி அதை அவர்கள் உயிருள்ள வசனமாக பார்க்கவில்லை, அவ்வளவுதான். இன்றைக்கும் நாம், ஆண்டவரே, இந்த வசனத்தில் உள்ள உயிரோட்டத்தை என் வாழ்வில் நான் காண உதவி செய்யும் என்று நாம் கேட்டால் அதை கர்த்தர் நிரூபித்து காட்ட ஆவல் உள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் நாம் அவரது வார்த்தைகளை விசுவாசிப்பதை அவர் மிகவும் விரும்புகிறாரே. எனக்கு அருமையானவர்களே, இப்படியாக இந்த வசனத்தை உறுதி செய்யும்படியாக நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபைக்கு ஒரு அருமையான தம்பி இந்த கொரோனா நேரத்தில் வந்ததை உங்களுக்கு நான் சாட்சியாக சொல்லியிருந்தேன். அவர் அந்த கொரோனா நேரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது, இந்த கொரோனா நேரத்திலே தான் நான் இந்த தினம் ஒரு சாட்சி என்ற இந்த ஒரு பகுதியை உங்களுக்கு நான் அனுப்ப ஆரம்பித்தேன். அப்படி என்னை உட்கார்ந்து அவர் பார்த்து கொண்டே இருப்பார். ஒரு நாள் என்னை பார்த்து அவர் கேட்டார், பாஸ்டர், இப்படி எல்லா வசனத்துக்கும் சாட்சி கொடுக்கிறீர்களே, இது உங்களுடைய வாழ்க்கையில் அப்பப்போ நடந்த காரியங்கள் அல்லவா அப்படின்னு கேட்டார். ஆமாம் தம்பி அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், எல்லாம் நடக்குமான்னு அவரும் கேட்டேன். என்ன தம்பி இப்படி கேட்குறீங்க, ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி சந்தேகப்படலாமா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அந்த தம்பி, இல்லை இப்படிப்பட்ட காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்காததுனால நான் கேட்டேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே நான் சொன்னேன், அப்போ நீங்கள் என்ன பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்ன வார்த்தை, இல்லை பாஸ்டர், நான் சில வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத அப்படியே அனுபவபூர்வமாய் நான் பார்த்தேனே, ஆனால் அது எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் அப்படின்னார். அப்படியா, சரியா, என்ன உங்களுக்கு வேணும்னு கேளுங்க, நம்ம ஆண்டுகிட்ட கேட்கலாமே அப்படின்னு
சொன்னபோது அவர் சொன்னார், நீங்கள் இப்போ செல்லை வச்சு என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. அப்போ நாவல் பழம்னு ஒரு பழம் இருக்குது தெரியுமா, அந்த நாகப்பழம்னு சொல்லுவாங்களே, அது வந்து சுகருக்கு ரொம்ப நல்லதான் அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த தம்பி என்ன பார்த்து கேட்டார், பாஸ்டர் உங்களுக்கு வந்து சுகர் இருக்குது இல்லை அப்படின்னா. நான் சொன்னேன், ஆமாப்பா கொஞ்சம் பார்டரில் இருக்குது. ஏன் அப்படின்னு, இப்போ உங்களுக்கு அந்த பழம் அவசியம் தான் இல்லையா, யூஸ்வலாக அந்த பழம் நம்ம கடையில் வாங்குவோம். இப்போ நீங்கள் வந்து என் முன்னால் ஒன்று செய்யுங்க, ஆண்டவரே இந்த நாவல் பழம் எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு கேளுங்க. அப்போ அதை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாருனா, யார் மூலமாவது நீங்கள் வாங்கக்கூடாது, அவன் வந்து கொடுத்தாருன்னா அது எனக்கு கொஞ்சம் விசுவாசிப்பதற்கு ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னாரு. அப்படியா, சரி கேட்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த தம்பி முன்னால் ஒரு உடனே நான், ஆண்டவரே இந்த தம்பி பார்க்கிற வண்ணமாக இப்போ நாகப்பழம் வேணும் அப்படின்னு கேட்க சொல்கிறார் பாருங்க, நான் கேட்குறேன், நீங்கள் அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, போதுமாப்பா அப்படின்னு, சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவர் விட்டுட்டார். ஒரு 1.5-2 மணி நேரம் தான் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு ஒரு 9 மாதங்களுக்கு முன்பாக நான் சந்தித்த ஒரு சகோதரர், அதாவது அவருடைய பெயர் ஸ்டீஃபன். அவரும் அவருடைய மனைவி அந்த நேரத்தில் உள்ளே வராங்க, ஒரு பேகை தூக்கிக்கிட்டு வந்தப்போ நான் அவர், என்ன பிரதர் ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட 9 மாதத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்து திடீர்னு வந்திருக்கீங்கன்னு. இல்லை பாஸ்டர், உங்களை பார்த்து பேசணும் போல தோணுச்சு, அதனால் வந்திருக்கிறேன் அப்படின்னாரு. அவருடைய மனைவி எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணார். உடனே இந்த தம்பியை பார்த்து, தம்பி ஒரு தட்டு கொண்டாப்பா அப்படின்னாரு. தட்டு கொண்டாந்து வச்சு உடனே அதில் ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சார். இவர் என்னை பார்த்துக்கொண்டு தம்பி என்னை கொஞ்சம் அர்த்த புஷியோடு என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சு. அவர் இதெல்லாம் வச்சு முடித்த உடனே, என்ன பண்ணுறது திடீர்னு இதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. ஊழியக்காரரை பார்க்கும்போது வெறும் கையில் போகலாமா, தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வந்து உட்கார்ந்தார். உடனே அவர் மனைவி பின்னால் இருந்து, என்னங்க இதை கூட வச்சிடலாமா அப்படின்னு கேட்டாங்க. அவர் திரும்பி பார்த்து, கொஞ்சமாவது மூளை இருக்குதா, பாஸ்டருக்கு இதெல்லாம் வாங்கி வந்து கொடுப்பாங்களா யாராவது, என்னத்தை எதையோ கொடுக்கலாமான்னு கேட்குறேன் அப்படின்னாரு. நான் உடனே சொன்னேன், என்ன பிரதர் அவங்க மட்டும் ஏதோ கையில் ஒரு பேக் வச்சுருக்குறாங்க, இல்லை என்ன வச்சுருக்குறாங்க, அதையே எனக்கு கொடுக்க வேணான்னு சொல்கிறீங்க, என்னது அது, சிஸ்டர்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு. கொண்டு வந்த உடனே அவங்க ஒரு தட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த தட்டில் அவங்க அந்த பையை கவுத்து கொட்ட ஆரம்பித்தாங்க. பார்த்தா நல்லா ஒரு 2 கிலோவுக்கு கிட்டத்தட்ட நாகப்பழம் இருந்தது. இதை பார்த்த உடனே இந்த தம்பி பயப்பட ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னால், என்ன சிஸ்டர் நாகப்பழம் வாங்கியிருந்திருக்கீங்கன்னு அவனே அந்த சிஸ்டரை கேட்டான். அவங்க சொன்னாங்க, இப்போ எல்லா பழமும் வாங்கும்போது பக்கத்தில் இந்த பழம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க, இதையும் வாங்கினேன் நான், ஏன் என்ன தம்பி அப்படி கேட்குறீங்கன்னு. இல்லை, எனக்கும் பாஸ்டருக்கு மத்தியில் ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது, அதாவது இன்னைக்கு நாகப்பழம் கேளுங்க பாஸ்டர், உங்களுக்கு கிடைக்கதான்னு சொன்னப்போ ஒரு 2 மணி நேரத்திற்குள்ளாக இவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த நாகப்பழம் வந்து சேரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. வேதத்திற்கு எல்லா வசனங்களும் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் அவளுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லப்பட்ட வசனத்தின்படி எல்லா வசனமும் டக்கு நடக்குமான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது. அதனால தான் நான் கேட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நாளில் அந்த படத்தை எடுத்து கையில் வச்சுட்டு என்னையே பார்த்தேன். நான் சொன்னேன், தம்பி ஆண்டுடைய வசனத்தை மட்டும் எப்பவுமே சந்தேகப்படாதீங்க, பார்க்கணும்னு விரும்பினா நம்ம நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய சந்தேகத்தை நீக்குவதற்காக, நம்முடைய விசுவாசம் பெருகுவதற்காக நாம் எந்த வசனத்தை கேட்கிறோமோ அந்த வசனத்தை உயிருள்ளதாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் நடப்பித்து காண்பிப்பார். இது உண்மை தம்பி அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சந்தோஷமாக சிரித்து கர்த்தரை நோக்கி பார்த்த ஒரு வார்த்தை சொன்னார், ஆண்டவரே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி, இந்த ஒரு காரியத்தின் மூலமாக உங்களுடைய வசனம் எவ்வளோ மெய்யானதாக இருக்குதுன்னு என்னை பார்க்க உதவி செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு நன்றி சொல்ல ஆரம்பித்தார். எனக்கு அருமையானவர்களே, இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்காத வரையிலே சில வசனங்கள் மேலே நமக்கு சில சந்தேகம் வரலாம். இது நடக்குமா, அது நடக்குமா, இப்படி சொல்லியிருக்கிறாரே, அப்போ இது நிறைவேறுவான்னு. ஆனால் நாம் ஒரு குழந்தையைப் போல் அவரிடத்தை பரீட்சை பார்க்காமல் கேட்போமே, ஆனால் ஆண்டவரே இதை எனக்கு செஞ்சு காண்பீங்க, இந்த வசனம் எப்படி உயிர் உள்ளதாக இருக்குதுன்னு காண்பீங்கன்னு கேட்கும்போது நம்முடைய விசுவாசம் பெருகுவதற்காக கர்த்தர் நிச்சயமாய் எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் செய்து, அவரால் செய்ய முடியாத ஒரு காரியம் உண்டா, நிச்சயமாக செய்து நம்முடைய விசுவாசம் பெருக கர்த்தர் காரியங்களை நடத்திப்பார். நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. இந்த விளையிலும் கூட கர்த்ததாமே நம்முடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர எங்கள் வாழ்க்கையிலே நீர் காரியங்களை நடத்திக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்கப்பா, எங்கள் விசுவாசம் பெருக உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.